வணக்கம் சார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் கோவிலில் இளையராஜாவுக்கு நடந்த அந்த ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு பேசு பொருளாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இளையராஜாவுக்கு ஒன்றும் புதுசு இல்லையே. ம் அது மாதிரி அடிக்கடி நிறையா நடந்திருக்குது. அவர் பாவம் அவர் என்ன பண்ணுவார், ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு கோபுரம் கட்டுறதுக்கு காஞ்சி பெரிய மகா பெரியவா சொன்னார்னு இசை நிகழ்ச்சிகள்லாம் நடத்தி வசூல் பண்ணி கொடுத்தார். அந்த கோபுரமே அவர் கொடுத்த காசுல தான் கட்டினாங்க. இந்த கோபுரத்துக்கு கலசாபிஷேகம் இதெல்லாம் பண்ணும்போது அவரை கூப்பிடவே இல்லை, உள்ளே விடல. அதெல்லாம் அவர் அதை பற்றிலாம் அவர் கவலைப்படுறது இல்லை. அது ஒரு பெரிய கௌரவமாகவே அவர் எடுத்துக்குவார். அதனால் அவருக்கு வந்து அவமரியாதை நடந்ததை நான் நினைக்கல. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆகம விதிப்படி இது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆகம விதிப்படின்னா அவர் உள்ள வர்றதில்ல, ஆகமம் வர்ணாசிரமப்படி அந்த இதில் அது அவங்க சொல்கிறது கரெக்டு தானே. நீங்கள் நீ என்ன கோயிலுக்கு காசு கொடுத்தாலும், நீ என்ன ஜிப்பா போட்டுக்கிட்டு ருத்ராட்ச கோட்டையெல்லாம் கட்டிக்கிட்டாலும் நீ தான் அப்படின்ட்டாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவர் அதை பற்றி கவலைப்படல. நாம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க இனத்தை சேர்ந்தவர்கள் வருத்தப்பட்டாங்கன்னா அவங்க போய் இளையராஜா கிட்ட தான் கேட்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேங்க, இளையராஜா எந்த காலத்திலையும் அதாவது ஒரு பாப்புலரான பிறகு தன்னை பட்டியலினத்தை சேர்ந்தவர் என்றோ தமிழன் என்றோ எந்த இடத்துல அவர் சொன்னதில்லை. அவர் இன்றைக்கி ஒன்றும் அதை கிளைம் பண்ணதே கிடையாது. நான் தமிழன்னும் அவர் சொன்னதில்லை, அவர் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவன்னு சொன்னதில்லை. அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு தடவை கேட்டாங்க, ஆஸ்கார் ஒருவேளை இளையராஜா கிடச்சிருந்தா என்ன எப்படி இருந்திருக்கும் அப்படின்னாங்க. ஏஆர் ரஹ்மான் வந்து எல்லா புகழும் இறைவனுக்குன்னு தமிழில் பேசினார், இவர் சமஸ்கிருதத்தில் சொல்லியிருப்பார், அவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு. ஓ, அப்போ சமஸ்கிருதத்தை ஒரு தான் வந்து அந்த மேல் ஜாதியை சேர்ந்தவொன்று காட்டிக்கிறதுக்காக அவரும் தன்னை வந்து உயர் ஜாதின்னு காட்டிக்கிறதுக்கு என்னென்னவோ பண்ணுறாரு. அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நாம் என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். முயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க. என்றைக்கா ஒரு காலத்தில் உங்களுக்கு ஏதாவது அனுமதி கிடைச்சதுன்னா உங்கள் ஆயுட்காலத்துக்குள்ளார நிறைவேறதுக்கு நீங்கள் நம்புகின்ற அந்த கடவுள் வந்து உங்களை காப்பாற்றுவாருங்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் கொடுக்குறோம். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே இளையராஜா வந்து நம்ம இசைத்துறையில் அந்த இதில் பார்த்தா அதை இன்னைக்கு வரைக்கும் நம்ம அடிச்சிக்க முடியாது தான். ஸோ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த வர்ணாசிரம முறைப்படி தான் நடக்கணுங்கிறத அதை எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும்? அதை ராம்நாத் கோவில் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா, குடியரசுத் தலைவருங்க. அவரையுமே உள்ளவில்லை. வாரணாசி கோயிலில் ஒரு அர்ச்சகர் வெளியே போன்ட்டார். குடியரசுத் தலைவர் நீங்கள் பதவி கொடுக்கறதுனால வந்து சமூக அந்தஸ்து கிடைக்காது. அதுதான் திருமாவளவன் போன்றவர்களை தான் சொல்கிறாங்க. பதவி கிடைக்கிறதுக்காக நான் வந்து கட்சி நடத்தலை, இயக்கம் நடத்தலை. சமூக அந்தஸ்து, சமூக அங்கீகாரம் எனக்கு வேணும். பதவியில் இருக்கிற இப்போ ராம்நாத் கோயில் தான் உலகத்தில் இந்தியாவுடைய நம்பர் 1 பதவியில் இருந்தவர். உள்ள விடல. நாடாளுமன்ற கட்டடத்தை திறக்கிறாங்க, புது கட்டடத்தை. அதை திறந்து வச்சிருக்க வேண்டியது வந்து குடியரசுத் தலைவர். திரௌபதி முர்மு பட்டியலத்தை சேர்ந்த மாத்திரம் இல்லாமல் ஒரு பெண் வேற. 2 வகையான இது சனாதனத்தின் அடிப்படையில் 2 பேருமே இடிபெறவைகள் வரக்கூடாதுட்டாங்க. இளையராஜாவை அப்போ தான் இதை ராஜ்யசபா கொடுத்துருந்தாங்க. கடவுளறிய பதவி ஏற்றாரு. அந்த உள்ள விடலையே, கூப்பிடக்கூட இல்லையே. அதனால இளையராஜாவுக்கு இது பழக்கமான ஒரு விஷயம் இல்லை. அவருக்கு பாதிச்சிருக்காது அவர் மனசுல என்னதான்? ஏன்னா இளையராஜா ரொம்பவுமே வந்து நம்ம நிறைய இசை நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, ரசிகர்கள் வந்து விசில் அடிச்சா கூட டென்ஷன் ஆகக்கூடிய இளையராஜாவுக்கு இந்த விஷயம் பாதிக்கப்பட்டிருக்காது. ஒரு முதல் தடவை பாதிக்கப்பட்டிருக்கலாம். இதை அடிக்கடி நடந்துகிட்டு இருந்தால் பழகிட்டார். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவரை பொறுத்தவரை ஒரு பெரிய விஷயம் இல்லை. இனத்தை சேர்ந்தவர்களுக்கு வேணா அது ஏதாவது அசிங்கமா இருக்கலாம். அவர் அதை பத்தி கவலைப்பட்டார். இது மறுபடியும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் வந்து தன்னை வந்து ஒரு ஆன்மீகவாதியாகவும் கிளைம் பண்ணிக்கிறாரு. பாஜக ஆதரவாளராக மோடியையும் வந்து புகழ்ந்து பேசுறாரு. ராஜ்யசபா எம்பியாகவும் இருக்காரு. இவ்வளோ தனக்கு ஒரு பாஜகவை சார்ந்தவராகவும் இருக்காரு, எம்பியாகவும் இருக்காரு, சனாதனத்தையும் சில நேரங்களில் ஏத்துக்கிறாரு. அப்படிங்கிறப்போ அவர் ஒரு போஸ்டிங்ல இருக்காரு ஐயா, எம்பிங்கிற ஒரு இதுல இருக்காருன்னா அதுலயுமே அவர் மனசு புண்பட்டு இருந்தாலும் நீங்க பட்டியலினம்னாக்கா வர்ணாசிரம் தருவப்படி நீங்க பஞ்சமர் தான், அவ்வளவுதான். அது ஒன்றும் பண்ண முடியாது. அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அது ஏங்க ராம்நாத் கோயிலை விட பெரிய பதவியில அவர் இருந்தாரு. திரௌபதி முர்மு விட ஒரு பெரிய பதவியில் இருந்தார். அவ்வளவுதான் அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஒரே பாயிண்ட் தான் நான் திருப்பி சொல்கிறேன். அவர் அதுக்காக கவலைப்பட போகிறதில்ல. அவர் முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பார். என்றைக்கா ஒரு நாள் உள்ள விடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கார். பாவம் அவர் பலிக்கட்டும், அந்த ஆசையை நிறைவேறட்டும். அதுக்கு தான் பெரியார் பாடுபட்டார். அப்புறம் தான் பெரியார் சொன்னார், ஏன்டா அந்த கோயிலுக்கெல்லாம் போறீங்கன்னார். கோயிலே வேணாடா, அது கடவுளை கற்பித்தவன் அயோக்கியன், அதை நம்புகிறவன் முட்டாள்னர். அவ்வளோதான். அதான் இதுக்கு மேலே யாராலும் சொல்ல முடியாது.
அயோக்கியத்தா இந்த இந்து கடவுள் இந்த இந்த சனாதன தர்மங்கிறது ஒரு அயோக்கியத்தனமான ஒரு விஷயம். அதை எதிர்த்து தாங்க புத்தர் காலத்துல நடக்குதுங்க. 3000-4000 வருஷமா நடக்கிற போராட்டங்க அது. அதனால அவ்வளோ சுலபத்தில் சரியாயிடுமா? திருஞான சம்பந்தன் வந்து சமண மத 8000 சமணர்களை கழுவுல ஏற்றி கொள்ற அளவுக்கு வன்முறையில் வளர்ந்த இதாச்சு. திருப்பாவையும் திருவெம்பாவைன்னு 2 புத்தகம் இது இருக்கு தெரியுமில்ல? ஆமா. அது எப்போ பாடுவாங்க? மார்கழி மாசத்துல 2 பேரும் காலையில் சைவர்களும் பாடுவாங்க, வைணவர்களும். சைவர்களுக்கு திருப்பாவை, திருவெம்பாவை, விஷ்ணுவங்களுக்கு வந்து வைணவர்களுக்கு திருப்பாவை. இதை ஏன் பாடினாங்கன்னா, திருக்குறளை வந்து காலையில் வந்து பாராயணம் பண்ணி தமிழர்கள் ஒப்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஓகே. அதை ஒழிச்சு கட்டுறதுக்காக இது 2ஐயும் அவங்க கொண்டு வந்தாங்க. சைவர்களும் வைணவர்களும் கொண்டு வந்தது தான் திருப்பாவையும் திருவெம்பாவையும். ஆண்டாள் தெளிவாக சொல்கிறார். 2வது பாசுரம், ஆண்டாள் பாசுரத்தில் 2வது திருப்பாவையில் 2வது பாசுரம் தீக்குறளை சென்று ஓதோம்ங்கிறார். ஆக அன்னைக்கு வந்து திருக்குறளை வந்து ஓதிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை நிறுத்தி இதை 2ஐயும் கொண்டு வந்தாங்க. ஓகே. அது பிராமணர்கள் தான் கொண்டு வந்தாங்க. அந்த கோயிலில் தான் இன்றைக்கி அவருக்கு இந்த நிகழ்ச்சி அவரை பொறுத்தவரையிலும் அவருக்கு மகிழ்ச்சியானது. இது நம்ம பொறுத்தவரையிலும் என்னடா இப்படி நடந்து போச்சு, நம்ம தான் அங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம். அவரு ஒன்றும் வருத்தப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் அவங்க ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் இளையராஜா அப்படின்னு சொல்லி பாஜகவினர் எல்லாருமே கொண்டாடுறாங்க. இந்த ஒரு சமயத்தில் இவருக்கு இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ நடந்திருக்குங்கிறப்ப அதை பற்றி அவங்க பேசவே இல்லையே. அதை நிறுத்தினது அவங்க தானே. அப்புறம் அவங்க எப்படி பேசுவாங்க? ராஜ்யசபா எம்பி பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன ஏங்க, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவ்வளோதான். நீ என்ன இருந்தாலும் பழைய கருப்பனே, அவ்வளோதான். ஸோ சங்கர மடத்தில் நடந்த சில விஷயங்கள் நமக்கு தெரியும். அதுவுமே சில சமயம் விமர்சனம் ஆகிருக்கு. அங்கே வந்து பொன் ராதாகிருஷ்ணனை வந்து கொஞ்சம் அவங்க நடந்த விதம் வந்து சரியில்லை அப்படின்னு இருந்துச்சு. எல்முருகனை அவங்க பாஜகவை சார்ந்த எல்முருகனுக்கு இல்லை அப்துல் கலாம் அவங்கள வரைக்குமே சரியாக ட்ரீட் பண்ணலை அப்படின்னு இருக்கிறப்போ, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நூற்றாண்டுலையும் இந்த 21ஆம் நூற்றாண்டுகளை கடந்து இருக்கக்கூடிய காலகட்டம், நவீன டெக்னாலஜி இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் இங்கே திராவிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசக்கூடிய காலகட்டத்தில் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குமா? நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால தான் பெரியார் சொன்ன, நீ ஏன் அவனை மதிச்சுட்டு போகிறேன்ட்டாரு. அவ்வளோதான் கேள்வி. மதியாதார் தலைவாசல் மதித்தொரு கால் மிதியாமை கோடு பெறும்னு அவையார் பாடினாங்க. அவ்வளோதான். நீ யார் என்ன அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு? அவ்வளோதான். ஓகே. ஆனால் பெரியார் பண்ண போராட்டத்தினால தான் இன்றைக்கி பாப்பான்னு சொன்னாக்கா கோவிச்சுக்கிற அளவுக்கு அவங்கள கொண்டு வந்து விட்டார் அவர். இப்போ திரும்பவும் அதிகமாயிட்டுன்னு சொல்கிறீங்க இல்லையா? அவங்களுக்கு இன்னைக்கு அந்த கோபம் வருது இல்லை, அந்த பயமும் கோபமும் இருக்கு. கோபம் வருது இல்லை. எங்களை கேவலப்படுத்துகிறார்கள், பாப்பான்னு பேசுகிறாங்க, அதிகப்படுத்துகிறாங்கன்னு இது பண்ணுறாங்கல்ல. அந்த நிலைமைக்கு அவங்கள கொண்டு போய் விட்டதுக்கு இன்னைக்கு மாறுதட்டி நிற்க முடியலையே அவங்களால. கோயிலுக்குள்ளார விட மாட்டாங்க. நான் வர விரும்பலை. எனக்கு என்னத்துக்கு? நான் சாமியோ நம்மள அப்புறம் நீ உள்ளே விட்டா என்னன்னு விடலன்னு எனக்கு என்ன? நான் என்னத்துக்கு அங்கே வர்றேன்? என்ன மாதிரி ஆட்கள் நான் அடிக்கடி கோயிலுக்கு போவேன். எந்த காலத்தில் கட்டுனது, அதில் இருக்கிற சிற்ப அழகுகள், அதெல்லாம் பார்க்கறதுக்கு போவேன். எவ்வளோ வரலாற்று விஷயங்கள் நிறையா இருக்குது. அதில் என்னன்னா, பல படையெடுப்புகள் வந்த போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் திருமண நாயக்கர் மகாலை தவிர வேறு எந்த அரண்மனையுமே காப்பாற்றப்படவில்லை. சிவகங்கை அரண்மனை இருக்குது, அதெல்லாம் அவ்வளோ பெருசு இல்லை. ராஜராஜ சோழனுடைய கோயில் இருக்குது. அவன் கட்டின அவனுடைய அரண்மனையும் அவன் வாழ்ந்த இடமும் எங்கே இருக்குது? அந்த பழைய அறையெல்லாம் தலைநகரம் வந்து அது எங்கே போச்சுன்னே தெரியல. கங்கை கொண்ட சோழபுரத்துலையும் அதே மாதிரி கங்கை ராஜேந்திர சோழனுடைய இது அதையும் காணும். கரிகாலனுடைய கர்ணனை இருக்குது. அவன் என்னவா வாழ்ந்திருந்தா எப்படி இருந்தாங்கிறது நமக்கு தெரியாது. அது மாதிரி எந்த மன்னருடைய இதுவுமே இல்லை. தென்னாட்டில் வந்து அரண்மனைன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா திருவண்ணாயக்கர் மகால் ஒன்று தான் தமிழ்நாட்டிலையும் இருக்குது வரலாற்று இது பிரகாரம். அதே சமயத்தில் நார்த்தில் பார்த்தீங்கன்னா முகலாயர்களும் வந்திருக்காங்க. ஆனால் அதில் கட்டினதெல்லாம் நான் முகலாயர்களும் ஆங்கிலேயர்களும் கட்டினதா, இவனுக்கு எதுவும் கட்டின மாதிரி ஒன்றுமே இல்லை. திருப்பி தாஜ்மஹாலை கட்டுறாங்க, அது முகலாயர்கள் கட்டினது. தாஜ்மஹால் போல் பல கட்டடங்கள் இருக்குது, அதெல்லாமே முகலாயர்கள் கட்டினது. அதுக்கு முன்னாடி இருந்த சாஞ்சி ஸ்தூபி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பௌத்தர்கள் கட்டினது. குதுப் மினார் போன்றதெல்லாம் கூட முகலாயர்கள் தான். அது வந்து ஒரு இந்து மன்னனால் கட்டப்பட்டதுன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. மசூதியில் கோவில் இருக்கு பக்கத்தில் அதெல்லாம் அப்படியெல்லாம் கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னத்தை பண்ணாருங்க? வரலாறு இல்லாத ஊர். சொல்லிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கோயில் வடநாட்டில் இருக்குதா பார்த்துருக்கீங்களா? பத்ரிநாத் இருக்குது. பத்ரிநாத்துக்கு போய் இது கும்பிடணுங்கிறாங்க. அந்த பத்ரிநாத் வந்து சமணர் பள்ளி. அதைத்தான் அந்த காலடி சங்கரர் வந்து மாற்றினார். ஓகே. சமணர் மடமாக இருந்தது சமணர் பள்ளி அது. அதான் வந்து நாராயணனா மாத்துறாரு. ஓகே. அதே மாதிரி தான் திருவண்ணாமலை கோயில் கிரிவலமெல்லாம் போகிறாங்களா, அது வந்து சமணர் பள்ளி. அதனால தான் அங்கே வந்து லிங்கம் வந்து மணலில் இருக்குது. லிங்கத்துக்கு அபிஷேகம் கிடையாது.
அதே மாதிரி தான் இதில் ஸ்ரீரங்கம். மாயவரத்தில் சீர்காழியில் சட்டையப்பர் கோயில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த மத மாற்றங்கள் எப்படி நடந்ததுங்கிறதுக்கு அந்த கோயில் ஒரு பெரிய அடையாளம். கீழே உள்ள நுழைஞ்ச உடனே சிவலிங்கம் இருக்கும். சிவலிங்கம் இருக்கும், அதுதான் கோயில் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஒரு மாடி ஏறினீங்கன்னா நடுமாடியில் சோமாஸ்கந்தன் பல்லவர் காலத்தில் சிவனுக்கு வந்து சிவனும் பார்வதி இருக்கிற உருவம் பல்லவர் காலத்தில் இருந்து. சோழர் காலத்தில் தான் லிங்க வழிபாடு. ஓகே. அதுக்கு முந்தின பல்லவர் காலத்தில் வந்து சோமாஸ்கந்தர், அதாவது சிவனும் பார்வதியும் இருக்கிற உருவம் அந்த முதல் மாடியில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த மாடி கூப்பிட்டு போவாங்க. அங்கே போனீங்கன்னா சட்டையப்பர்னு ஒரு இது இருக்கும். தீர்த்தங்கர், சமண தீர்த்தங்கரில் கோமதீஸ்வரர் சிலை. ஓகே. அதுதான் மேலே இருக்குது. அதை மேலே கொண்டு போய் வச்சு பல்லவர்கள் வந்து சமண மதத்துக்கு சைவ மதத்துக்கு மாறின பிறகு அந்த கோயிலை மேலே அந்த கோமதீஸ்வரர் சிலையை மேலே கொண்டு போய் மூடிவிட்டு சோமாஸ்கந்தர் வச்சாங்க. சோழர்கள் வெற்றி அடைஞ்ச உடனே இவர்தையும் கொண்டு போய் மேலே வச்சுட்டு இதை வச்சுட்டாங்க. சீர்காழிக்கு போனீங்கன்னா வரலாற்றை நீங்கள் அப்படியே பார்க்கலாம். அப்படியே பார்க்கலாம். அந்த சட்டையப்பர் கோயிலுக்கு போனீங்கன்னா அதே மாதிரி திருப்பதிலையும் இதே மாதிரி நிறைய விதமும் திருப்பதியில் வந்து அந்த பெரியாழ்வாரோ யாரோ சொல்கிறாரு, அது முருகனா இருக்குங்கிற ஒரு சந்தேகத்தை அவரே சொல்றாரு. அதை எழுதுறாங்க, உண்ணுவார் யார் உன் உருவம் தன்னை அப்படிங்கிறார். உண்ணுவார் யார் உன் உருவம் தன்னைன்னா உன் உருவத்தை சரியா சொன்னவங்க யாருங்கிறாரு. அதை அந்த முருகன்ற இந்த மறைக்கிறதுக்காக தான் அவ்வளோ பெரிய நாமத்தை போட்டு அவங்க மூடி வச்சிருக்காங்கங்கிறது ஒரு இது. நீங்க அங்கே போய் திருப்பதி கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த இது காட்டும் போது, ஆரத்தி காட்டும் போது கீழே கொண்டு வந்து காட்டுவாங்க. கீழே பார்த்தீங்கன்னா முருகன் சிலை இருக்கும். காலுக்கிட்ட முருகன் சிலை. அது கவனிக்கவே மாட்டோம். ஏன்னா அந்த இடத்துல ஜருகண்டின்னு அடித்து நம்மளை துரத்திக்கிட்டே இருப்பான், இருக்கவே விட மாட்டான். கோடீஸ்வரர்களாக அதாவது காசுக்கு தான், அதெல்லாம் காசுக்கான சாமி. கோடீஸ்வரர் இருந்தாக்கா வீட்டுக்கே கொண்டு சிலை கொண்டு வச்சாலும் வைப்பானுங்க, சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஆடுங்க அவங்க. அதனால் அது சொல்லுவாங்க, அந்த கீழே பாருங்க அது முருகன் இருக்கும் பாருங்க. மலை மேலே இருக்கிறது பூராமே முருகன். ஆமாம், குறிஞ்சி நிலத்துல பூரா மலையில முருகன் தான், முருக வழிபாடு இருந்தது. அது காலியாகவும் பெருமாளே வந்து கடல்ல இருக்கிற சாமி, அவருக்கு எப்படி மலையில இருக்க முடியும்? அதே மாதிரி தான் பழமுதிர் சோலை இருக்கிற இடத்துல வந்து அழகர் கோயில் சொல்லி ஒரு பெருமாள் கோயிலை கட்டுறாங்க. ஆமாம், அதுக்கு ஒரு கதையும் இது பண்ணுறாங்க. திருப்பரங்குன்றம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மசூதி இருக்கும் மேலே. மசூதி கீழே இது அறுபடை வீட்டில் ஒன்று. இது மாதிரி எல்லா படை வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு இது. அது ஸ்ரீரங்கமும் சொல்லுவாங்களா சார்? அதுவும் ஒருவேளை சமணர்களுக்கான இதாக இருக்குமோ? ஸ்ரீரங்கம்லாம் பெருமாள் கோயில் தான். பெருமாள் கோயில் தான். அது இதுலேயே இருக்குது, அந்த காலத்துலேயே இருக்குது. சங்க இலக்கியங்களில் வரல. பிற்பாடு 7ஆம் நூற்றாண்டு தான் இது எல்லாமே. 7ஆம் நூற்றாண்டு தான். பட் அவங்க அந்த காலகட்டத்திலும் சமணர்கள் திருச்சியில் அந்த சைடில் இருந்திருக்காங்க நிறைய. சமணர்கள் தாங்க இங்கே இருந்தது. சமண பௌத்த மதங்கள் தான். சங்க இலக்கியங்கள் பூரா சமண பௌத்த இலக்கியங்கள் தானே. பக்தி இலக்கியங்கிறது 7ஆம் நூற்றாண்டுல தான் வருது. அப்பர் சுந்தரர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர் தானே ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் ஆண்டாள், பெரியாழ்வார், தொண்டரடிப்புடி ஆழ்வார், இவங்கெல்லாம் தான் ஆரம்பிக்கிறாங்க. ஓகே. ஸோ இந்த ஆகமம் அப்படிங்கிறது சொல்றதே என்னன்னா, இந்த பக்தியில் அப்பர் சுந்தர் இவங்க காலகட்டத்துக்கு பிறகுதான், 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் இங்கே வருது. மகேந்திர பல்லவன் வந்து சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு மாறிய பிறகுதான் இந்த இடத்துல அந்த கடவுள்களே வர்றாங்க. ஆகமங்கள் இது எல்லாமே வர்றது அப்பதான். நீங்க வேதங்களை எடுத்தீங்கன்னாக்க சிவபெருமான முருகன் அதுல இல்லையே, பெருமாள் தான் இருக்காரு. பெருமாள் தான் இருக்கு. ஆமா. அதில் நம்ம ஆளுங்க வேலையை காட்டினாங்க. இன்னும் சனாதனத்தினுடைய முழு முதற் கடவுள் வந்து பிரம்ம வந்து சிவனை கேவலப்படுத்திட்டாங்கிற மாதிரி ஒரு கதையை சொல்லி பிரம்மனுக்கு கோயில் இல்லாமல் விழாவும் இல்லாமல் அவங்க என்னதான் மதத்தை கொண்டு வந்தாலும் இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி இருக்குது, சிவராத்திரி இருக்குது, பிரம்மராத்திரின்னு ஒன்று இல்லை. பிரம்மனுக்கு கோயிலும் இல்லை, விழாவும் இல்லையே, ஒழிச்சு கட்டிவிட்டாங்கல்ல. என்னதான் நீங்கள் பிராமண மதத்தை கொண்டு வந்து வச்சு பிரம்மாவுடைய நெத்தியில் பிறந்தவர்கள், நீ எல்லாம் காலில் பிறந்தவர் சொன்னாலும் பிரம்மாவுக்கு என்ன இருக்குது? ஐயோ, ரொம்ப அசிங்கமான கதையெல்லாம் இருக்குது. பிரம்ம வந்து ஆக்சுவலாக 5 தலையோட பிறந்தவன், 5 தலையோட இருந்தாள். பொய் ஏதோ ஒன்று சொன்னதுக்காக சிவன் வந்து ஒரு தலையை கிள்ளி போட்டு எடுத்துட்டாங்க. அதனால தான் 4 தலை. அதே சிவனை வந்து நான் பார்த்தேன் பொய் சொன்னதுனால தான் உனக்கு விழாவும் கிடையாது, கோயிலும் கிடையாது, சபிக்கிறதுனால தான் விழாவும் இல்லை. சிவபெருமான் சாபத்தை தாங்க முடியாத கடவுள், அப்புறம் எப்படி அது முழு முதல் கடவுளாக முடியும்? ஓகே. ஸோ அதாவது ஆனால் இப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சனாதனம் அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்குள்ளார இது எல்லாமே வருது. அப்படிங்கிறப்போ அதுதான் இளையராஜா இப்போ அதுக்கான ரீசன் அந்த ட்வீட் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா இருக்குது. என்னென்னா,
என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள். நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னுடைய சுயமரியாதையை விட்டு கொடுப்பவன் அல்ல, விட்டு கொடுக்கவும் இல்லை. நடக்காத செய்தியை நடந்ததாக பரப்புகின்றார்கள். இந்த வதந்திகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம் அப்படின்னு இளையராஜா சொல்லியிருக்காரு. இப்போ எல்லாருமே கொதிச்செழுந்து பேசிட்டு இருக்காங்க. அது திராவிட கட்சியை சேர்ந்தவங்களுமே சொல்றாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும். அவர் இளையராஜா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், இசைஞானி, நம்ம தமிழ்நாட்டோட பெருமைன்னு பார்க்கக்கூடியவர். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்றப்ப அவர் அப்படியே எதுவுமே நடக்கல, அவமானம் ஒன்று இருந்தால் நாங்கள் ரொம்ப கோவப்பட்டுருவேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இளையராஜா ட்வீட் போட்டிருக்கார். இதை எப்படி பார்க்குறீங்க? அதை தான் நான் முதல்ல என்ன சொன்னேன், இளையராஜாக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை. காலாகாலமாக இந்த மாதிரி நடந்துக்கிட்டு அதை பற்றி அவர் கவலைப்பட்டுக்கிட்டதே இல்லை. அது ஒரு அவமானமாக அவர் நினைக்கிறார், அது பெருமையாக தான் நினச்சிருக்காரு. ஆனால் நம்ம இங்கே தமிழகம் கோயிலுக்குள்ளால விடல, திருவையாறுல பாட விடல, மியூசிக் அகாடமியில் கச்சேரி பண்ண விடல, நாடாளுமன்ற திறப்பு விழாவுக்கு அவரை கூப்பிடக்கூட இல்லை. எல்லா இதுவுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்காக அவர் கவலைப்பட்டுக்கிட்டதே இல்லை. அவர் ஒன்று கவலைப்பட்டுக்கிட்டு. ஆனால் நம்ம இதில் ஒரு தமிழ் ரசிகன் சின்னதாக ஆர்வ கோளாறுல ஏதாவது கை தட்டிட்டாலோ இது பண்ணிட்டாலும் கோவப்படுவார். அதை நம்ம மேலே. அதனால தான் நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன், இளையராஜா என்னைக்குமே தன்னை வந்து பட்டியலினத்தவர்னோ தமிழர்னோ எங்கேயுமே அவர் கிளைம் பண்ணது கிடையாது. அதனால் அவர் இதெல்லாம் ஒரு அவமானமாக நினைப்பார். இன்னும் சொல்லப்போனால் ஆஹா நம்மளை நிறுத்திட்டாங்க, நமக்கு எவ்வளோ பெரிய கௌரவம்னு கூட அவர் நினைச்சாலும் நினைப்பார். அந்த ஓவரால் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? என்னதான் இருந்தாலும் அவர் நம்ம தமிழ்நாட்டை தமிழரா அப்படிங்கிற அவர் சொல்லலாம் போகலாம்ங்கிறப்போ உங்களோட பார்வையில் எப்படி? ஏன்னா திராவிட கருத்து நிறைய நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களோட பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? அதை எதுக்கு கோயிலுக்கு போகிறீங்கிறத என் கேள்வி. சமண மதம் என்ன சொல்லுது? நீயே யோகியனாக இருந்தால் நீ தான் கடவுளுங்குது. இதுதான் சமண மதம். பரிபூர்ணமான ஒழுக்கத்தோடும் தூய்மையோடும் இருந்தாக்கா நீங்கள் தீர்த்தங்கரர். தீர்த்தங்கரர் நிலையில் இருந்து இன்னும் பரிபூர்ணமான ஒழுக்கத்தோடு மனித தன்மையோடு இருந்தீங்கன்னா நீங்கள் தான் கடவுள். அதனால தான் சமணர் பள்ளியில் வந்து கர்ப்பகிரகம் காலியாக இருக்கும். ஓகே, இந்த பக்கம் 12 தீர்த்தங்கரர்கள், இந்த பக்கம் 12 தீர்த்தங்கரர்கள். தீர்த்தங்கரர் நிலைமைக்கு வந்த பிறகு நீங்கள் இன்னும் தூய்மை ஆகிட்டீங்கன்னா கர்ப்பகிரகத்துக்குள்ளார போய் நீங்கள் தான் கடவுள். அதுதான் சமண மதம். அதுதான் சிதம்பரம் கோயில். உள்ள எந்த தெய்வமும் இருக்கு. சிதம்பரம் ரகசியம் அதுதான். ஓகே, ஏன்னா சமணர் பள்ளியை வந்து மாற்றினாங்க, மாற்றி சிவனை கொண்டு போய் வச்சாங்க. யார் கட்டின கோயில்லையே நீ வந்து சிவனை வச்சாங்க நான் விடுவேன்னு சொல்லிட்டு கோவிந்தராஜ பெருமாள் சொல்லி அதையும் கொண்டு வந்து உள்ளே வச்சாங்க. கட்டினது சமணர்கள். ஓகே, அதனால தான் சிதம்பரம் ரகசியம்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சிலை இது பண்ணுவாங்க, வெட்ட பலி ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே இருக்காது. ஏன்னா அது சமணர் பள்ளி. ஓகே, நீங்கள் இதை ஒழுக்கமாக இருந்தால் நீங்கள் தான் கடவுள். அதுதான் அன்பே சிவம். ஓகே, அதுதான் சைவமும் அதே தான். அதாவது சிவபெருமானை கும்பிட்றவங்களும் அது வந்து சனாதனத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை.